ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி அந்த ஒர்க் ஷீட்டில் நம்ம 52 பார்க்கலாம். பிரித்து எழுதுக. நானிலம். இது எப்படி பிரித்து எழுதலான்னா 4 + நிலம். சொற்பொருள் தருக. திகிரி. திகிரி அப்படின்னா என்னென்னா ஆணை சக்கரம். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என பாடியவர் பாரதியார். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் பறவை, கடற்கொள்ளை பறவை, கப்பல் கூளை கூடா, இது எல்லாமே தான். ஸோ இவை அனைத்தும். அடுத்தது டாக்டர் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன பெயர் இட்டு உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. மைக்ரேஷன் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வலசை அப்படின்னு சொல்லுவோம். சிலப்பதிகார வாழ்த்து பாடலில் இளங்கோவடிகள் சோழ மன்னனின் வெண்கொற்ற கொடையை எதனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திங்களுடன் ஒப்பிடுகிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய டேஸ் உரியர் பிறர்க்கு. ஆன்சர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஆசியாவிலே 2வது மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தமிழ்நாடு. ஐயம். ஐயம் ஒருமித்து ஓய்வர ஔடதமாம் என்றும். இது எல்லாத்துடைய பொருள் மேட்ச் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பி, அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஐயம்னா தெளிந்து சொல், ஒருமித்துனா செய்யப்படு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம், என்றும் அறிவியலே வெல்லும். ஐக்கிய நாடுகள் சபை சோஃபியா ரோபோவுக்கு வழங்கும் பட்டம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து புதுமையின் வெற்றியாளர். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எந்த நூலை படித்து அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றார்னு கேட்டிருக்காங்க. விளக்குகள் பல தந்த ஒளி. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 1, 3 உயிர் எழுத்து, உயிர்மெய் எழுத்து. தேசிய அறிவியல் நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா February 28. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாக உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வலஞ்சுழி எழுத்து. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களுள் தொல்காப்பியத்தில் இடம்பெறாத நூல் வந்து தவளை. இடம்பெறாத சொல். திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் எனும் வரிகள் யாருடைய நூலை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவள்ளுவர். தட்ஸ் ஆல். தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டு உள்ளது? 5 வகையாக பிரிக்கப்பட்டு உள்ளது. இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? கிபி 2ஆம் நூற்றாண்டு. பொறுத்துக. பாரதியார் பாடல் காணி நிலம். முத்துச்சுடர் போல. தூய நிறத்தில். சித்தம் மகிழ்ந்திட. இதோடைய ஆன்சர்ஸ் இந்த சைட் கொடுத்துருக்காங்க. இப்போ முத்துச்சுடர் போல அப்படின்னா ஆன்சர் வந்து நிலா ஒளி. அடுத்தது தூய நிறத்தில் அப்படின்னா மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னா தென்றல். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், சிட்டுக்குருவி. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10. பொறுத்துக. எதிர்ச்சொல் கண்டுபிடிக்கணும். ஸோ அணுகு. அணுகுவோட ஆன்சர் வந்து விலகு. ஐயம். ஐயம் ஆன்சர் வந்து தெளிவு. ஊக்கம். ஊக்கமுடைய ஆன்சர் சோர்வு. உண்மை, பொய்மை. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு. ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரல் கஃபெக். மொழி இறுதி எழுத்துக்களாக எவை வராது? ஆயுத எழுத்து வராது. ஞ என்னும் எழுத்தை கொண்டு தொடங்கும் ஒரே ஒரு சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணம். கணம். ஓகர வரிசையில் எந்த உயிர்மெய் எழுத்து மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ அந்த சவுண்ட்.
குடியுரிமை பெற்ற முதல் ரோபோவிற்கு சூட்டப்பட்டுள்ள பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஃபியா. உயிரெழுத்தில் நெடில் எழுத்துக்கள் தவிர்த்து குறில் எழுத்துக்கள் எத்தனை? 5. உயிர் என்னும் சொல் தொல்காப்பியத்தில் எப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கிளவியாக்கம். கூற்று 1. பறவைகள் பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை செல்கின்றன. வலசை போவதால் ஒரு சில பறவைகள் வேறு வகை பறவைகளாக தோன்றும் அளவிற்கு மாற்றங்கள் ஏற்படும். இதில் ஆன்சர் 1ம் 2ம் சரி. எந்த பறவைகளே பெரும்பாலும் வலசை போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்வாழ் பறவைகள். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். சிட்டுக்குருவியின் அடைகாக்கும் காலம் எவ்வளவு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14 நாட்கள். முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். சி.வி. ராமன் எந்த நாட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் போது ராமன் விளைவிற்கு காரணமான எண்ணம் தோன்றியது? இங்கிலாந்து. அப்துல் கலாமின் சுயசரிதை அக்னி சிறகுகள். புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ப அறிவுரைகளை கூறியவர் யார்னா பாரதியார். 1997 கேரி கேஸ்ப்ரோ உலக சதுரங்க வெற்றியாளருடன் போட்டியிட்ட மீத்திறன் கணினி எதுன்னு பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூ. சொற்பொருள் தருக. மேரு அப்படின்னா இமயமலை. பொறுத்துக. வல்லினம். இப்போ வல்லினம் உடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஞனன நமன. மெல்லினம் கசட தபர. இடையினம் எரள வளல. ஸோ ஆன்சர் சி. அதான் கரெக்ட் ஆன்சர். நெடில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. இஸ்ரோவின் தலைவர் பதவி வகித்த தமிழர் யார் அப்படின்னா மேதகு அப்துல் கலாம். எந்த ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்தவன்? சோழ மன்னன். காவிரி ஆற்றை. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா துருவ பகுதி. தட்ஸ் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ் ஒர்க் ஷீட் நம்பர் 1ல் 100 கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோடைய லார்ஜ் வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வேணுங்கிறவங்க நீங்கள் பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.